நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லெந்து நாட்களை கடந்து இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையில் மரித்து அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு அவரை பின்பற்றக்கூடிய நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவருடைய வாயிலிருந்து 7 வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. அந்த 7 திருவார்த்தைகளையும் புனித வெள்ளி அன்று அநேக ஊழியர்கள் மூலமாக நாமும் கேட்டிருக்கக்கூடும். இன்றும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் பேசிய முதலாவது வார்த்தையை நாமும் சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவரை அறியாத ஜனங்களுக்காகவும் பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற காரியத்தை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அடிக்க நாம் ஒப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இவர்களுக்கு சரியான தண்டனையை நீர் கொடுத்து விடாதிரும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாயிருக்கிறார்கள். யாரை நாம் சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோம், யாரை நாம் பலியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், யாருக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்கிறோம் என்பதை அறியாத ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் சொன்னார். அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. இருளில், அறியாமை என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீர் தண்டனையை கொடுத்து விடாதிரும், அவர்களுக்கு மன்னிப்பை நீர் வழங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது 2 முறை பிதாவே, பிதாவே என்று அழைத்தார். எதற்காக அவர் பிதாவே என்று அழைத்தார் என்றால், பிதாவுக்கு தன்னை பிதாவே என்று அழைக்க வேண்டும் என்கின்ற சித்தமும் ஆவலும் இருந்தது. என்னுடைய ஜனங்கள் என்னை பிதாவே என்று அழைக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருந்தார். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 19ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை பிதாவே என்று அழைப்பீர்கள், என் ஜனங்கள் என்னை பிதாவே என்று அழைப்பார்கள் என்று பிதாவானவர் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் தேவனை நோக்கி பிதாவே என்று அழைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவான அந்த பூமியில் இருந்தபோது எல்லா காரியத்திலும், அவர் செய்த அற்புதத்திலும், அவர் செய்த அடையாளத்திலும் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போதும் பிதாவே என்று ஆரம்பித்தார். பிதாவே என்று ஆரம்பித்தார். அவர் எல்லா காரியத்திலும் தன்னுடைய பரம பிதாவாகிய தேவனை முன்னிறுத்தினார். அதை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவே என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த மன்னிக்கக்கூடிய குணம் எப்படி வந்தது? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சொன்ன காரியம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று.
என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் என் பிதாவானவர் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினுடைய குணம், மன்னிக்கக்கூடிய குணம் எப்படி வந்தது? ஏனென்று சொன்னால், அவர் தன் பரம பிதாவாகிய பரம தகப்பனாகிய பிதாவை எப்போதும் பின்பற்றினார். அவரை பின்பற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிற்கு என்ன தன்மை காணப்பட்டதோ அதே தன்மை, மன்னிக்கும் தன்மை இவருக்கும் காணப்பட்டது. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். என அன்பான தேவஜனமே, பிதாவை பின்பற்றின இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி மன்னிக்கிற குணம் இருந்ததோ அதே போல் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை வழங்க வேண்டிய குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் சிலுவையில் செய்து காட்டினார். பிதாவுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் காணப்பட்டது, பிதாவுக்கு மன்னிக்கக்கூடிய சுவாபம் காணப்பட்டது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, பிதாவே நீர் வெகுவாய் மன்னிக்கிறவர், நீர் வெகுவாய் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவிற்கு வெகுவாய் மன்னிக்கக்கூடிய குணம் காணப்படுகிறது. பிதாவிற்கு ஒருவனை மன்னிக்கக்கூடிய குணம் காணப்படுகிறது. அதே குணத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் பின்பற்றினார். சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். நம்முடைய பிதாவாகிய தேவன் நல்லவரும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணமுடையவருமாயிருக்கிறார். சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் நீர் சரி கட்டாமல் அவர்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர் என்று. என அன்பான தேவஜனமே, இயேசுவுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் வரக்கூடிய காரணம் என்னவென்றால், அவர் பிதாவை பின்பற்றினார். அவர் பிதாவை பின்பற்றினார். பிதாவுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அந்த குணத்தையே இயேசு கிறிஸ்துவானவரும் வெளிப்படுத்தினார். சிலுவையில் அதை செய்து காட்டினார். இன்று இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அவருக்கு என்ன குணம் காணப்பட்டதோ, அவருக்கு மன்னிக்கக்கூடிய குணம் காணப்பட்டது. அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அவரை சிலுவையில் அடித்த போர்ச்சேவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசினார். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். அறியாமையினால் செய்யக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நீர் நீதிக்கு நீதியாக, அவருடைய அக்கிரமத்திற்கு அக்கிரமாக, அவருடைய மீறுதல்களுக்கு சரியான சரிகட்டுதல் நீர் கொடுத்து விட வேண்டாம் என்று நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, பிதாவினுடைய தன்மையை வெளிப்படுத்தின காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், தன்னுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு பூமியில் இருந்தபோது அநேக காரியங்களை குறித்து பேசினார். அப்படி இயேசு மன்னிப்பை குறித்து ஒரு காரியத்தை ஓமையாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய், கர்த்தாவே என்னுடைய சகோதரனுக்கு நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் 7 முறை அல்ல, 70 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். மத்தேயுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 34 வரை ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பை குறித்து கேட்டபோது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமையை சொல்லுகிறார் என்றால், 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன் அதை திருப்பி செலுத்த அவனுக்கு நிர்வாகம் இல்லாத போது ராஜா அவனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அவனுடைய பெண் ஜாதியையும் அவனுடைய பிள்ளையையும் விற்று நீ கடனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இவன் தேவனிடத்தில்
இவனிடத்தில், அந்த ராஜாவினிடத்தில் வெகுவாய் பரிந்து பேசி, எனக்கு இப்பொழுது இந்த கடனை அடைக்க முடியாது, எனக்கு அப்படிப்பட்ட நிர்வாகம் என்னிடத்தில் இல்லை, தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த ராஜா இவனுக்கு மன்னிப்பை கொடுத்து மறு வாழ்வை கொடுத்தார். இவனிடத்தில் ஒரு மனிதன் 100 வெள்ளி காசு கடன் பட்டிருந்தான். அவன் எதிரே வரும்போது அவனை அடித்து அவன் தொண்டையை பிடித்து நெரித்து, நீ எப்பொழுது தருவாய், எதற்காக நீ இப்படி செய்கிறாய் என்று அவனிடத்தில் கேட்டு அவனை வெகுவாய் தண்டித்தான். இது ராஜாவுடைய சிந்தனைக்கு போனபோது அவனை அவர் உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நான் உனக்கு உன்னுடைய 10,000 தாலந்து பொற்காசுக்கான வெள்ளிக்காசுக்கான தண்டனையை உன்னிடத்திலிருந்து நீக்கிவிட்டு உனக்கு மன்னிப்பை நான் கொடுத்தேனே, அதே போல மன்னிப்பை பெற்ற நீ மற்றவனுக்கும் மன்னிக்க வேண்டாமா என்று உனக்கு மன்னிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் நீ மன்னிக்க வேண்டாமா என்று அந்த ராஜா கேட்டபோது இவனிடத்தில் எந்த பதிலும் இல்லை. இயேசு சொன்ன காரியம், இப்படியே உங்கள் பிதாவும் உங்களுக்கு செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு அப்பொழுதும் தன்னுடைய பிதாவை குறித்தே முன்னிறுத்துகிறார். மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் முன்னிறுத்தின காரியம் தன்னுடைய பிதாவை முன்னிறுத்துகிறார். விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயுடைய நியாயப்பிரமாணம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவளை நாங்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் முன்னதாக வந்து நின்ற அந்த ஸ்திரீயை நோக்கி ஒவ்வொருவரும் கல்லெறிய தொடங்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் தரையில் குனிந்து எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதுவுமே பேசாமல் தரையில் குனிந்து தன்னுடைய விரலால் எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்ன காரியம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் கல்லெறிய கடவன், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலில் கல்லெறிந்து கொள்ள கடவன் என்று சொன்னார். நிமிர்ந்து பார்த்தபோது ஒருவரும் அங்கு இல்லை, ஒருவரும் அங்கு இல்லை. அவர் சொன்ன காரியம், போ, இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாமல் சுத்த இருதயத்தோடு வாழு என்று இயேசு சொன்னார். இயேசு எதற்காக தரையிலே குனிந்து எழுதினார் என்றால், நியாயப்பிரமாணமானது அவருடைய விரல்களால் எழுதி மோசேவுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை கிருபையின் பிரமாணமாக மாற்றுகிற தேவன். அதனால் தான் அதே விரலை கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் தரையில் எழுதினார். நியாயப்பிரமாணத்தை கிருபையின் பிரமாணமாக மாற்றினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு சும்மா இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய கோபம் மன்னிப்பாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எப்படிப்பட்ட பாவம் நமக்கு விரோதமாக செய்திருந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு 6:12 சொல்லப்பட்டது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் சென்று நாம் சொல்லுகிறோம், கர்த்தாவே, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுடைய கடன்களையும் மன்னித்தரலாம் என்று சொல்லுகிறோம். நாம் அப்படி சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்தில் வந்து நின்று, நான் மனஸ்தாபப்பட்டேன், நான் செய்த குற்றம் இப்படிப்பட்ட குற்றம் என்று உன்னிடத்தில் மனஸ்தாபப்பட்டால் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
நீ அவனுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 7 நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் வந்து மனஸ்தாபப்பட்டால் நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது பிதாவை பின்பற்றினார். பிதாவினுடைய குணங்கள், அவருக்கு என்ன குணங்கள் காணப்பட்டதோ அதே குணங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் காணப்பட்டது. பிதாவானவர் வெகுவாய் மன்னிக்கிற தேவன், அவர் நல்லவரும் மன்னிக்கிற தேவனுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்கும் காணப்பட்டதினால்தான் அவர் மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினார், மற்றவர்களை மன்னித்தார், தன்னை தண்டித்தவர்களையே மன்னித்தார், தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களையே மன்னித்தார், தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தவர்களை மன்னித்தார், தன்னுடைய சிரசில் முள்முடியை வைத்தவர்களை மன்னித்தார். நாமும் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால், பிதா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார், நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். பின்பற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன குணங்கள் காணப்பட்டதோ அவருக்கு மன்னிக்கக்கூடிய குணங்கள் காணப்பட்டது. தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும் என்கின்ற குணம் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதரனுக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்காமல், நம்முடைய சகோதரிக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்காமல், நம்முடைய உறவினர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்காமல் அவர்களுக்கு மன்னிப்பை நாம் வழங்க வேண்டும். என் தேவன் பார்த்து கொள்வார், என்னை படைத்த என்னை காத்த என் தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்றால், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, சிலுவையிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி நமக்கு மன்னித்தாரோ, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி நமக்கு மன்னித்தாரோ அதே போல நாமும் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரியமான தேவஜனமே, பிதாவை பின்பற்றின இயேசு கிறிஸ்துவானவர் மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அறிந்து பாவம் செய்தாலும் சரி, அறியாமல் பாவம் செய்தாலும் சரி, நமக்கு விரோதமாக வேண்டுமென்றே குற்றம் சாட்டினாலும் சரி, தெரியாமல் குற்றம் சாட்டினாலும் சரி, நாம் அவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்கும்போது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தர், என்னுடைய பிள்ளை என்னை போலவே இருக்கிறான், அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றி வா என்று சொன்ன இயேசு கிறிஸ்து என் பின்னதாக வா என்று சொல்லவில்லை. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீயும் செய்ய வேண்டும் என்று சொன்னான். நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக காணப்பட்டார். நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.